ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எல்லாமே ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப 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 நன்றிங்க. கமெண்ட்ஸில் எல்லாம் சிஸ்டர் சிஸ்டர் என்னை நீங்கள் கூப்பிடுறது, எனக்கு வந்து 2 தங்கச்சி கிடையாது, எனக்கு நிறைய தங்கச்சி இருக்குதுங்க. அப்படிங்கிற மாதிரி என் மனசெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க. உங்கள் ஆதரவு எப்போவுமே எனக்கு இதே மாதிரியே கொடுத்துட்ருங்க. நான் நேர்மையாகவும் நல்ல வழியிலையும் இதே மாதிரியே நான் இருப்பேங்க. சரிங்க, வாங்க இன்னைக்கு நம்ம என்ன சமையல் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அப்புறம் வெண்டைக்காயும் அவரைக்காயும் இருக்குதுங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டு நம்ம அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். அப்புறம் கொள்ளு வாங்கிட்டு இருக்காங்க, கொள்ளு ரசம் வச்சுக்கிட்டு அப்பளம் பொரிச்சு சாப்பாடு வச்சுக்கலாங்க. சரி, முதல்ல எல்லாமே கட் பண்ணிடுறேங்க. ஏன்னா நான் ஒரு ஆளையவே தான் வீடியோ எடுக்கணும். பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிடும், அம்மா வீட்டில் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இன்னைக்கு நான் ஒரே ஆளாக தான் வீடியோ எடுக்கணுங்க. அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுட்டு அப்புறம் வீடியோ எடுத்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குங்க. சரி, முதல்ல எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சிடுறேங்க. புளி ஊற போட்டுடலாங்க. புளி குழம்புக்கும் ரசத்துக்கும் சேர்த்துனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஊற போட்டுடலாங்க. இந்த இவ்வளோ புளி ஊற வச்சுக்கலாங்க ரெண்டுக்கும் சேர்த்து. இன்னும் கொஞ்சம் கூட போட்டு பத்தாத மாதிரி இருக்குங்க. புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிக்கலாங்க. ஒரு 150 கிராம் இருக்குங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து அதில் வந்து ஒரு 3/4 தோல் உரிச்சு போட்டுக்கலாங்க, முழுசாக போட்டுக்கலாம். நீதி கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வந்து வணக்கிக்கலாங்க. ஆட்டி வைக்கிற குழம்புக்கு கொஞ்சம் முழுசாகவே போட்டு வணக்கிறதுக்கு முழுசாக இருந்தாலே போதுங்க. அப்புறம் நான் ஒரே ஒரு பாட்டு பாடுறேங்க, கேளுங்க. நான் சமையல் வேலை செய்யும்போது எப்பவுமே கொஞ்சம் பாட்டு பாடி ஜாலியாக தான் செய்வாங்க. அப்போ மனசுக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருக்குங்க. யாரும் ரசிக்கவில்லை, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். தென்றலை போகின்றது, சோலை சிரிக்கின்றது, யாரும் சொல்லிக்கவில்லை. சின்ன கைகள் மட்டும் உன்னை காணும். காற்று வீசுகையில் காற்றின் காயும், அதில் மாற்றம் ஏதும் வானும் மண்ணும் நடைபால சொல்லும் இந்த வார்த்தை ஓயவில்லை. என்றென்றும் வானில் நிலா காய்கிறது, நிலம் செய்கிறது, யாரும் ரசிக்கவில்லை. சின்ன கண்கள் மட்டும் உன்னை காணும். சின்ன வயசுலேருந்தே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரி, வெங்காயம்லாம் தோல் உரிச்சு வச்சாச்சுங்க. இதில் வந்து ஒரு தாளிக்கிறதுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் வெங்காயம், இந்த வெங்காயம் மட்டும் கொஞ்சம் பொடிசா அரிஞ்சு வச்சுக்கலாங்க. இதெல்லாம் வந்து வணக்கிறதுக்குங்க, ஆட்டி வைக்கிறதுக்கு, வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு இதெல்லாங்க. இது ஆட்டி வச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த பொடிசா அரிஞ்சது வந்து தாளிக்கிறதுக்குங்க. அப்புறம் வெங்காயம் அரிஞ்சு வச்சாச்சுங்க. தக்காளி அரிஞ்சிக்கலாங்க. வணக்கிறதுக்கு கொஞ்சம் தக்காளி அரிஞ்சு வச்சுக்கலாங்க. தாளிக்கு கொஞ்சம் தக்காளி அரிஞ்சு வச்சுக்கலாங்க. வணக்க ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன தக்காளியே தான் இருக்குதுங்க. இதில் ஒரு 3 தக்காளி, இதில் ஒரு வணக்கிறதுக்கு ஒரு 2 தக்காளி அரிஞ்சிக்கலாங்க. குழம்புக்கு வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சுக்கலாங்க. 10 ரூபா தாங்க கூறுகாய் போட்டிருந்தாங்க சந்தையில். வெண்டைக்காய் 10 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க. குழம்புக்கு வேண்டியதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேங்க. இன்னைக்கு பொரியலுக்கு வந்து அவரைக்காயும் பெரிய வெங்காயமும் அரிஞ்சிக்கலாங்க. அப்புறம் ஏதோ வீடியோ எடுக்கும்போது ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்ததுன்னா பொறுத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு வீடியோலாம் ஒவ்வொரு தப்பையும் நான் சரி பண்ணிக்கிறேங்க. எனக்கு கொஞ்சம் இன்னைக்கெல்லாம் பயங்க. ஆனால் இருந்தாலும் நேற்றுக்கு போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குன்னு எனக்கு தெரியுங்க.
ஆனால் இருந்தாலும் ஒரு ஒரு தப்பு பண்ணாதான் நம்ம அடுத்த தடவை தப்பு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு யோசனை கிடைக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் புரிஞ்சதுங்க. நேற்றுக்கு ஏதோ போட்டது மிஸ்டேக்காக இருக்குன்னா அது நம்மளுக்கு என்ன ஏதுன்னு திருத்திக்க நம்மளுக்கு தெரியும், அப்போ தான் நமக்கு யோசனை வரும். அது மாதிரி நான் ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் ஒரு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க, தெரியாமல் நடக்குங்க. கொஞ்சம் நான் அடுத்த தடவை அதை பண்ணும்போது அடுத்தடுத்து அதை நான் திருத்திக்கிறேங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அதை எல்லாமே நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காமல் எனக்கு எல்லாமே நீங்கள் வாழ்த்துக்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, சூப்பர் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்னு. அது என் மனசுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆனால் ஒரே ஒருத்தவங்க மட்டும் உண்மையை சொல்லிட்டாங்க, இந்த வீடியோ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதனால அதை பற்றி ஆனால் அவங்க உண்மையை சொல்லியிருக்காங்க. சரி இருந்தாலும் அது கவலைப்படலைங்க. சரி நான் சரி பண்ணிக்கிறேங்க. அவங்களுக்கு அவங்க பார்த்தாலும் சரி, மற்றவங்க புதுசாக பார்க்குறவங்க யாராலும் சரி, நான் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அடுத்த தடவை நான் வந்து அதை சரி பண்ணிக்கிறேங்க. அவருக்கு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க. நார் எடுத்துகிட்டு மேலேயும் அரைச்சி போட்டு அப்புறம் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, மீஷோல இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருக்கீங்களா சிஸ்டர், இது எவ்வளவு எப்படி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணேன்னா சரி நம்ம கொஞ்சம் ரெண்டு ரோலாக சேர்த்தி போட்டுருவோம், போட்டோன்னா காசு கம்மியாகும்னு போட்டிருந்தாங்க. சரின்னு 2 ரோலாகவே சேர்த்தி போட்டேன். பார்த்தா காசு கம்மியாகும் அப்படின்னு நினச்சிட்டு 2 ரோலாக போட்டோம். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோவா குவாலிட்டி இல்லைங்க. இங்கே பாருங்க, அந்த பக்கம்லாம் எடுத்துகிட்டு வருதுங்க, கலர் வந்து டிம்மாக இருக்குங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து ஒரே ஒரு சிங்கிளாக போட்டதுங்க. இது வந்து 130 ரூபாய்ங்க. இது வந்து ரெண்டு ரோல் சேர்த்து போட்டு 202 ரூபாங்க, 212 ரூபாங்க. ஆனால் இதில் இருக்கிற சிங்கிளாக போடும்போது வர்றது வந்து குவாலிட்டியாக இருக்குதுங்க. சரி நம்ம காசு கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டபுளாக போட்டு நம்ம வாங்கிக்கலான்னு வாங்கின ரேட் வந்து இது வந்து குவாலிட்டி இல்லைங்க. அதனால் யாராவது வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேங்க, சிங்கிளாகவே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆமாம், 2 தடவை சரின்னு போட்டு வாங்கினோம்னா பாருங்க, இது கலரே இது எவ்வளோ திக்காக கருப்பாக நல்லா ஒரு பளிச்சு நல்லா இருக்குதுங்க. இது பாருங்க எப்படி மங்கலாக இருக்குதுங்க. பொரியலுக்கு அவரைக்காய் அரைஞ்சி வச்சாச்சுங்க. பொரியலுக்கு வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் தாங்க, பொரியலுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸாக தான் இருக்குதுங்க, அதனால 2 போட்டுக்கிறேங்க. ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் கூட போட்டுக்கலாம் போதுங்க. இந்த அரைமுடியே போதுங்க, தேங்காய் அதிகமாக வேண்டாங்க. அவரைக்காய் பொரியலுக்கும் புளிக்குழம்புக்கும் இந்த அரைமுடியை திருவிக்கலாங்க, இதே போதுங்க. தேங்காய் திருவிக்கலாங்க. யூடியூப்லேருந்து பணம் வருதான்னு கேட்டாங்க. இன்னும் பணமெல்லாம் இன்னும் வரலைங்க. என்னமோ மானிட்டேஷன் ஆகணுமாம்மா. அது என்ன ஏதுன்னு எனக்கு செல்லை பற்றி எதுவுமே தெரியாதுங்க. பையன் தாங்க, நான் இந்த வீடியோ எடுக்கிறதோட சரிங்க, பையன் தான் கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறது எல்லாமே அவன் தான் போடுவாங்க. அவனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இது யூடியூப்பில் போய் என்னென்னு அவனுக்கும் கொஞ்சம் தெரியலைங்க. இன்றைக்கி தான் யார்கிட்டயாவது கொடுத்து என்ன என்னன்னு பார்க்கணுங்க. இன்னும் காசு ஒன்றும் வரலைங்க. பொரியல் கொஞ்சம் வச்சுக்கலாங்க, புளிக்குழம்பு கொஞ்சம் வச்சுக்கலாங்க. அப்புறம் ரசத்துக்கு சீரக மிளகுலாம் எடுத்து வச்சுக்கலாங்க. ரசத்துக்கு நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைச்சி பாருங்களேன், ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அம்மி ஒரு வீட்டில் இருக்காதுங்க, நல்லா இல்லாதவங்க இந்த குத்துறது இருக்குது இல்லைங்க, இந்த இது உரல் மாதிரி சின்னதாக இருக்கும் இல்லைங்க, அது கூட ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைச்சி ரசம் வைக்கிறத விட அம்மியில் தட்டி ரசம் வச்சோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ரசம் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கொஞ்சம் பூண்டு வச்சுக்கலாங்க. பூண்டு இந்த ஒரு மிளகாய் அப்படியே அரைக்கும் போதே வச்சு தட்டிக்கலாங்க. எல்லாமே அரைச்சி வச்சாச்சுங்க.
நம்ம அடுப்புக்கிட்ட போகிறது மட்டும்தான் பாக்கிங்க. நீ சமைக்கிறது அடுப்புக்கிட்ட போய் நின்று தாளித்து விட்ருங்க. முதல்ல நம்ம வணக்கிக்கலாங்க. ஆட்டி வைக்கிற குழம்புனா இங்கே எப்படின்னு நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் வணக்கி வச்சுக்கணுங்க. வணக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், போதுங்க. கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. இந்த இவ்வளோ கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம முழுசாக உரிச்சு வச்சோம் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம், அந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வணக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாங்க. நம்ம அப்படியே பக்கத்து அடுப்பில் இந்த கொள்ளு கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. கொள்ளு கொஞ்சம் வறுத்துட்டு குக்கரில் விசில் வேக விட்டுடலாங்க. இந்த இவ்வளோ கொள்ளு போதுங்க. 10 ரூபாய்க்கு வாங்கினேங்க. அதில் கொஞ்சம் பாதி எடுத்துருக்கேங்க. கடாய் சட்டி ஒரு கடாய் சட்டி தான் இருக்குதுங்க. அதான் சரி குழம்பு கொண்டாடில் வறுத்துறேங்க. கொஞ்சம் லேசாக வறுத்தா போதுங்க. ரொம்பலாம் கருவே விடாதாங்க, நல்லா இருக்காது. லேசாக வறுத்துக்கலாங்க. லேசாக வறுத்தாலே கொஞ்சம் வாசம் வரும். அப்போதைக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. தக்காளி வெங்காயம் வணங்கிருச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வந்து மல்லித்தூள் தனியாக, மிளகாத்தூள் தனியாக, தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லாம் ஒவ்வொருத்தவங்க வந்து எல்லாம் கடலப்பருப்பு எல்லாம் உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு மசாலா ஒட்டுக்க அரைச்சி வைப்பாங்க. நாங்கள் வந்து மல்லித்தூள் தனியாக, மிளகாத்தூள் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதனால் மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. கொள்ளு வறுத்தாச்சுங்க. நம்ம அப்படியே இந்த சட்டியை எடுத்துட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி கொள்ள வேக போட்டுடலாங்க. கொள்ள நெருக்க வேக போட்டுடலாங்க. கழுவிட்டேங்க. கொள்ளு வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. எங்கள் வீட்டில் சின்ன குக்கர் இல்லைங்க. சின்ன குக்கர் ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த ஒரு குக்கரில் தான் வச்சுக்கணுங்க. வாங்கணும், சின்ன குக்கர் வாங்கணுங்க. 5-6 விசில் விடுவோங்க. நல்லா குக்கர் வேகட்டுங்க. கொள்ளு இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. பாருங்க, நல்லா வணங்கிருச்சுங்க. நம்ம இதை எடுத்துட்டு இனி வெண்டைக்காய் வந்து வெறும் சட்டியில் கொஞ்சம் வணக்குவோம் பார்த்தீங்களா, வெண்டைக்காய் வணக்கிக்கலாங்க. வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிறதுங்க. அப்போ தான் அந்த பிசுப்பு அந்த இது மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி வராதுங்க. ஏங்க ஒரு பெரிய அளவுக்குலாம் நம்மளால சமையல் தெரியாதுங்க. ஏதோ நான் வீட்டில் எப்படி செய்கிறேனோ அந்த மாதிரி தான் செய்வேங்க. ஏதாவது ஒரு குறைகிற இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஏற்றுக்கங்க. சரி, வெண்டைக்காய் வணங்கிருச்சுங்க. நம்ம இதை எடுத்துகிட்டு இதிலே இந்த சட்டிலே நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க. இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனில் இதில் ஒரு 3 ஸ்பூன் எப்பவுமே தாளிக்கிறது கணக்கு வச்சுக்குவேங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, வெந்தயம் போட்டுக்கலாங்க. புளிக்குழம்புனால வெந்தயம் போட்டு தாளிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக செவந்துருச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. இது வந்து தாளிக்கிறதுக்கு தாங்க. நம்ம தான் ஏற்கனவே அங்கே அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி நிறைய அரைச்சி வச்சுக்கோம் இல்லைங்க. அதனால் தாளிக்க சும்மா கொஞ்சம் போட்டாலே போதுங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கட்டுங்க. அது கூட இங்கேயும் விசில் வந்துட்டுருக்கு. 2வது விசில் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 4-5 விசில் வரட்டுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்திருக்குங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கி வச்சுட்டு நம்ம வெண்டைக்காயை போட்டுடலாங்க.
வெண்டைக்காய் போட்டு அது கூட கொஞ்சம் காய் உப்பு போட்டுக்கலாங்க. காய் கொஞ்சம் உப்பு சாரணும் இல்லையா, உப்பு கொஞ்சம் போட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நீங்கள் காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு ஒரு முக்கால் செம்பு தண்ணி, ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. காய் வெந்துட்டு இருக்கட்டுங்க. அப்புறங்க இந்த தக்காளி வெங்காயம் வணக்கும் போது தேங்காய் போடணும். தேங்காய் போடவே மறந்துட்டேங்க. நம்ம போடும்போது தேங்காய் குழம்புக்கு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் சேர்த்து போட்டு அரைச்சிடலாங்க. காய் வெந்துட்டுருக்குங்க. நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே இதில் எடுத்து ஊற்றிடலாங்க. நம்ம இந்த அடுப்பு அவரைக்காய் பொருளையும் தாளித்து விடலாங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு கொஞ்சம் வடிக்குதுங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. பொரியலுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேங்க. புளி ரசத்துக்கு கொஞ்சம் கரைச்சி வச்சோம் சேர்த்து போட்டோம் பார்த்தீங்களா, அதை தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு தேவையான புளி மட்டும் எடுத்து கரைச்சி வச்சுட்டேங்க. கரைச்சிட்டு இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. நம்ம அந்த இடத்துல காய போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, கடலைப்பருப்புலாம் பொரிஞ்சிச்சு, காய போட்டுக்கலாம். காய் ஒவ்வொருத்தவங்க தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிடுறாங்க. நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லைங்க. அதுக்கு அளவாக தண்ணி ஊற்றி எப்படி சிம்மில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த தண்ணியிலே வெந்துருங்க. அளவாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க. காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா கூட பரவாயில்லைங்க, நிறைய போயிடக்கூடாது. பச்சை மிளகா போடலாங்க. பச்சை மிளகா இல்லை, அதனால் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. நம்மள்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை போட்டு பண்ணிக்கலாங்க. நல்லா பெரட்டி விட்டுங்க. லேசாக தண்ணி தெளிச்சா போதுங்க. இங்கே இருங்க. கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சோன்னா அது தீயாதுங்க. அது வாட்டுக்கு வெந்துட்டு இருக்கணுங்க. அப்பப்போ நம்ம எடுத்து கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம குழம்புக்கு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம குடிச்சு பார்த்துக்கலாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க. காயும் வெந்துருச்சுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு விடலாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அப்படியே வழக்கம் போல இந்த குண்டான தான் ஊற்றி வைப்பேங்க. அதை ஊற்றி வச்சிடறேங்க. அதை விட்டு காய் வெந்துட்டு இருக்கட்டுங்க. இதில் உலைய போட்டுடலாங்க.
ரசத்துக்கு கரைச்சிக்கலாங்க. அப்புறம் ஒரு ஒரு டிப்ஸுங்க, அது டிப்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது என்னோட அனுபவம் கூட நான் சொல்கிறேங்க. ஏங்க தக்காளி எல்லாமே முழுசாக தானேங்க கரைப்பாங்க. நான் அதே மாதிரி தாங்க ரொம்ப நாளாக அது மாதிரி தான் முழுசாகவே தான் கரைச்சிட்டு இருந்தேங்க. ஒரு தடவை என்னாச்சுன்னு பார்த்துக்கோங்களேன், அதை முழுசாக அப்படியே போட்டு கரைச்சிட்டு இருந்தேங்க. கரைச்சிட்டு அன்னைக்கும் அதெல்லாம் கறி வேக வச்சு தண்ணி எல்லாமே போட்டு கரைச்சி வச்சுட்டு பார்த்தோம்னா மேலே சொல்றதுக்கே அருவருப்பா இருக்குதுங்க. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க. பார்த்தா தக்காளியில இருந்து குட்டி 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 புழு இருக்கும் பாத்தீங்களா, புழு. அதுல இருந்து நான் வந்து தக்காளி வந்து அப்படி போடுறதே இல்லைங்க, முழுசா போட்டு கரைக்கிறதே இல்லைங்க. அரிஞ்சு பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறமா தான் போட்டு கரைக்கிறதுங்க. அரிஞ்சு பார்த்துக்குங்க, அரிஞ்சு பார்த்து ஏதாச்சும் இருக்கா நல்லா ஃபுல்லா செக் பண்ணிக்குவாங்க. செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ரசத்துக்கே கரைக்கிறதுங்க நான். எங்க அம்மா வீட்டுல ரசம் அங்க போய் சாப்பிடுறோம், அம்மா என்னம்மா தக்காளி எல்லாம் செக் பண்ணியாமா அப்படின்னு நான் கேட்டுக்குவேங்க. ரசத்துக்குலாம் கரைச்சி வச்சிடுறேங்க. எப்பவும் காலையில சீக்கிரம் நேரத்துல வேலைக்கு போயிடுவேங்க. சரி அந்த ஷார்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், சரி டக்கு டக்குன்னு செஞ்சோமா கொண்டு போய் வச்சோமா ஒரு 5 நிமிஷத்துல தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால நேரத்துல ஓடிடுவேங்க. சரி வீடியோ போடுங்க சிஸ்டர், அப்போதான் உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகும், இல்லைன்னா வராது அப்படின்னு சொன்னாங்களா. நம்ம சரி எதுக்கோ இப்போ நம்ம இதில் இறங்கிட்டாங்க, அப்படியே கஷ்டப்படணும், இதில் ஏதோ நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு இந்த விஷயத்தில் இறங்கிட்டாங்க. அதனால் காலையில் இப்போ 10:30 மணிக்கு தான் நான் வேலைக்கு போகிறேங்க. 10:30 மணிக்கும் போது நம்மளுக்கு காசு ஷிஃப்ட்டு இல்லைங்க, 1.25 ஷிஃப்ட்டு தான் நம்ம செய்கிற மாதிரி வரும். நான் பீஸ் ரேட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் எச்சா செஞ்சுக்கலாங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஷிஃப்ட்டுக்காரங்களுக்கு தான் வந்து ஷிஃப்ட்டு போவோம், நம்ம பீஸ் ரேட் தானுங்களா. காலையில் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு லேட் ஆகுதோ நான் அந்தளவுக்கு நைட் வேலை செஞ்சு நம்ம சாப்பாடு டைமு டீ டைமு அந்த டயத்தை வந்து நான் அதில் ஈக்குவல் பண்ணிக்குவேங்க. அப்புறம் வேலை செஞ்சால் தானேங்க இந்த 4 காய் வாங்க முடியும், அப்போ தானேங்க நான் அடுத்த வாரம் நான் குடும்பத்தை நான் ஓட்ட முடியும். இந்த யூடியூப் காசு வர வரைக்கும் நான் என் குடும்பத்தை நான் சமாளிக்கணும் இல்லைங்க. அடுத்து என்னை நம்பி தான் கம்பெனிலையும் வந்து வேலை எடுக்கிறாங்க. நான் தைச்சாதான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு பீஸ் போகும், அதனால நம்மளால அடுத்தவங்க வேலையும் கிடக்கூடாது இல்லைங்க. ரசத்தை கரைச்சாச்சுங்க, அங்கே பொரியலும் ஆயிடுச்சுங்க, தாளிச்சு விட்டுறேங்க. பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம் தாளித்து விட்டுறலாங்க. ரசத்துக்கு ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கலாங்க, ரசத்துக்கு தானேங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. நம்ம ஜீரக மிளகுலாம் அரைச்சி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுடலாங்க. ரெண்டு வணக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடலாங்க. தக்காளி புளி இது வந்து நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணிங்க. கொள்ளு வந்து அதை வேக வச்சுட்டு அந்த கொள்ளை நம்ம சாப்பிட்டுக்கலாங்க, அது வந்து உடம்புக்கு நல்லதுங்க. கொள்ளு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாங்க. இந்தாங்க நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு கலக்கி விட்டுக்கலாங்க. ரசம் நுர கட்டி வரும்போது நம்ம எடுத்துக்கலாங்க. கொதிய விட்டுறக்கூடாதுங்க, நல்லா கொதிய விட்டுறக்கூடாது. நுர கட்டி வரும் பாருங்க, அப்போதைக்கு நம்ம ரசம் எடுத்துடணுங்க, அப்போ தான் ரசம் நல்லா இருக்குங்க. உலை காஞ்சிருச்சுங்க, அரிசி போட்டுடலாங்க. ரசம் வந்து நுர கட்டி வந்துச்சுங்க, கொதிய போச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. நம்ம நீ ரசத்தை எடுத்து ஊற்றிடலாங்க. கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு புரியுற மாதிரி எடுத்திருக்கேங்க.
நான் அடுத்த வீடியோவில் இன்னும் இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நான் அடுத்த வீடியோவில் அதையும் நான் சரி பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்பளத்தை 2ஆக உடச்சி போட்டு பொரிச்சிக்கலாங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த எண்ணெயை பொரிச்சிட்டு மூடி வச்சுருவேங்க. நைட்டு ஏதாச்சும் செய்யும்போது அதில் தாளித்து விட்டுக்குவேங்க. அப்பளம் பொரிச்சாச்சுங்க. எடுத்து வச்சிடலாங்க. சோறு வெந்துருச்சுங்க. வடிச்சு விட்டுடலாம். சுட சுட சோறு ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம வீட்டு சமையல். வாங்க சாப்பிடலாம்.